ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்று உரையில் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சூளக்கல் மாரியம்மனை பற்றி. கொங்கு நாடு 24 நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்த காலம். காவடிகா நாடு கண்ணப்ப நாயனார் வம்சவழியில் வந்தவர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. இங்கு புறவைப்பாளையம் பகுதியில் உள்ள கிராமம்தான் சூளக்கல். பொள்ளாச்சியிலிருந்து வடக்கு பாளையம் வழியாக பயணித்தால் 11 கிலோமீட்டர் தொலைவில் சூளக்கல் வருகின்றது. அம்பாள் இங்கு கோயில் கொண்டிருப்பதே ஒரு சுவையான கதை. பசுமை எழில் கொஞ்சம் இடத்தில் அன்னை மாரியம்மன் வீட்டிருப்பது எப்படி தெரியுமா? அந்த காலத்தில் பசுமை நிறைந்த மரங்களும் செடிகொடிகளும் நிறைந்த இந்த கிராமத்திற்கு சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கும் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக ஓட்டி வருவார்கள். அவ்வாறே வேலாயுதம்பாளையம் எனும் கிராமத்திலிருந்து ஒருவரது பசுக்களை மேய்ச்சலுக்காக அவருடைய வேலைக்கார சிறுவன் ஓட்டி வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு சமயம் அந்த பசுக்கள் பொழியும் பால் அளவு குறைந்து கொண்டே வர சந்தேகம் கொண்ட அந்த உரிமையாளர் வனத்துக்குள் சென்று மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களை கவனித்தார். அந்த பசுக்கள் என்ன செய்தது தெரியுமா? கூட்டமாக ஓரிடத்தில் கூடி பால் சுரிந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் நிஜமாக நடக்குமா? ஆம், நிஜமாக நடந்தது. அவர் கோபத்தில் அங்கிருந்த பசுக்களை விரட்ட பயந்து ஓடிய ஒரு பசுவின் கால் ஒரு சுயம்பு மேல் பதிந்து ரத்தம் வழிந்தது. பயந்து போன அவர் அந்த இடத்தை கூர்ந்து கவனித்த போது சுயம்பு அருகில் அம்பிகையின் சூலம் இருப்பதைக் கண்டு அங்கு ஒரு பெண் தெய்வம் எழுந்துள்ளிருப்பதை அறிந்து தன் செயலுக்காக வருந்தினார். அன்று இரவு பசுவின் உரிமையாளர் கனவில் அம்பிகை தோன்ற, சுயம்புவாக தோன்றியிருப்பது மாரியம்மனான நான் தான், அந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டி வழிபடுங்கள் என்று கட்டளையிட்டார். பசுவின் உரிமையாளர் புண்ணிய ஆத்மா அல்லவா? சூளத்துக்கு அருகில் அந்த கல் இருந்ததால் அந்த இடம் சூளக்கல் என்றாயிற்று. இவளே சூளக்கல் மாரியம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். வடக்கு வாயில் செல்வி இவள். அதாவது வடதிசை நோக்கி அன்னை அமர்ந்த கோலத்தில் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் வலது கைகளில் உடுக்கையும் கத்தியும் இடது கையில் சூலமும் கபாலமும் ஏந்தி எழில்கோலத்தில் விநாயகர் சன்னதி அருகில் அருள்பாலிக்கின்றார். கருங்கற்களால் கட்டப்பட்ட கருவறையும் மகாமண்டபம் நாயக்க மன்னர் காலத்திய கட்டடக்கலையை நினைவூட்டுகின்றது. சன்னதியின் வெளிப்புறத்தில் சுதையாலான குதிரைகள் காட்சியளிக்கின்றன. மாவிலங்கு, அதாவது மாமரம் தலவிருஷம், அம்மை நோயும் கண் நோயும் இவளது அபிஷேக தீர்த்தத்தை உபயோகப்படுத்தும் போது அதிசயமாக அற்புதமாக குணமாகின்றன. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அல்லவா இந்த அம்பிகை. குழந்தை பேர் இல்லாதவர்கள் அம்மனை வேண்டி தலவிருஷத்தில் தொட்டில் கட்டி பின்னர் குழந்தை வரம் கிடைத்தவுடன் நேர்த்திக் கடனும் செலுத்துகின்றார்கள். தமிழ் வருடப்பிறப்பு, ஆடி அமாவாசை, கார்த்திகை பிறப்பு, தீபாவளி, தைப்பொங்கல் ஆகிய தினங்களில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு அமாவாசை என்றும் திரளான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த திருக்கோயிலில் நடைபெறும் சிறப்பான திருவிழாக்களை எல்லாம் பார்ப்போமேயானால் நோன்பு சாற்றுதல் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய் அன்று பூச்சாட்டுதலுடன் தொடங்குகின்றது. இது ஒரு தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவின் போது கிராம சாந்தி எனும் நில தூய்மை செய்யப்பட்டு சப்பரம், சிம்ம வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம் என 6 நாட்களுக்கு தினமும் காலையும் மாலையும் அம்மன் திருவீதி உலா வருகின்றார். திருவீதி உலா வரும் முன் ஊஞ்சல் பூஜை நடைபெறுகின்றது. நோன்பு சாற்றிய 15ஆம் நாள் மாவிளக்கு வரிசைகளும் பொங்கல் பொங்குதலும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அன்றுதான் அம்பிகைக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. ஜாதி மத பேதமில்லாமல் எல்லோரும் கலந்து கொள்ள அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பிகை அருளாசி புரிகின்றார். வியாழன் முதல் சனி வரை திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகின்றது. பின்னர் ஞாயிறன்று மஞ்சள் நீராட்டு விழா மகா அபிஷேகத்துடன் அதன் பிறகு விழா இனிதே நடைபெறுகின்றது. மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சென்று பார்த்து பாருங்கள். நாளை வலங்கைமான் பாடை கட்டி மாரியம்மன் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.